நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தேன், நான் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தேன்னு சொன்னேன். ஆட்டிடியூட்னு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு பேர். எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்கன்னு தெரியல. அது ஒரு ப்ராடக்ட், அது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட். ஆம் ஐ ரைட்? அதுக்குள்ளேயே அது வந்திருக்கு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு சே த பிராண்ட் நேம். ஏன்னா அந்த மாதிரியான மல்டிநேஷனல் கம்பெனிஸ் மேலே எனக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடு கிடையாது. அதனால் நான் மேடைகளில் அந்த பேரை சொல்கிறதில்ல. பட் ஐ லைக் த கிரியேஷன். அந்த கிரியேட்டிவிட்டி பிடிச்சிருந்தது எனக்கு. ஆட்டிடியூட்ங்கிற கிரியேட்டிவிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. அது ஒன்றும் இல்லை, அது ஒரு ஃபுட் க்ரீம். இந்த மாதிரி ஒரு அவைங்க, சின்ன பிள்ளை கண்ணாடி பொம்மை மாதிரி இருக்கிறா, அப்படின்னு நடந்து வரா. அழகு எங்கே வேணா இருந்தாலும் ரசிக்கலாம் தானே, அப்படியே நடந்து வரா. நடந்து வந்துக்கிட்டே இருக்கா. எல்லாரும் நடந்து போயிட்டாங்க. அந்த பிராமில் நடந்து வர, இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி ஒரு ஃபோக்கஸ் பண்ணுது. அவ்வளோ அழகாக இருக்கிறா. அப்படியே நடந்து டாக் 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 நடந்து நடு பிராமில் வந்த உடனே அவளுடைய கால் ஹீலில் ஒரு கால் உடஞ்சிருச்சு பிள்ளைங்க. அப்படியே கீழே விழுந்தா பாருங்க. வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு மிகப்பெரிய ஷோல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அது அப்படியே ஷோ கீழே விழுது. இதில் சொன்னீங்க, இது கொண்டு வந்தீங்க, இவங்கெல்லாம் வந்து டிஃபீட் ஆனவங்க இல்லை, இவங்கெல்லாம் ஜெயிச்சு வந்தீங்கன்னு சொல்லி. அப்போ கால் வலியில் இருக்கிற அவன் ஜெயிச்சதை காட்டுங்க. அதில் காட்டல நீங்க. அவன் எப்படி தெரியுமா? நான் யோசிச்சேங்க, டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். நான் என் குழந்தைகளுக்கு சொல்றதுக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்றான். இவன் எழுந்திரிச்சு பார்த்தேன், ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த குழந்தை கீழே விழுந்துருச்சு, காலில் உடஞ்சிருச்சு. நாமளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்னு யோசிச்சேன் நான். எனக்கு என் பேச்சு போட்டில் என்ன பண்ணுவாங்க, மனப்பாடம் பண்ணுறது மறந்து போச்சுன்னா மயங்கி விழுந்துருவாங்க. சில பேர் வந்து மறந்துருச்சுன்னு வச்சுக்கோ. என் சாலன் பாப்பா தான் சொன்னார் ஒரு நாள், என்ன அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, அவங்க என்னையா பேர் வச்சிருக்கிற நீ, பாப்பியா பார்க்க மாட்டியான்னு அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னார். அவர் ஒரு நாள் அழுதாராம். ஏன் அழுதாருன்னா, ரொம்ப தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருகத்திருள், அடுத்த வார்த்தை வரல, அழுகுறார். ஜட்ஜ் எல்லாம் என்ன விட்டாங்க, ஐயோ அந்த பாட்டில் உருகித்தான் அழுறான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டாங்களாம். அது ஒரு ஆட்டிடியூட். சில பேர் வந்து தோக்கிற பயத்தில் மயங்கி விழுந்துருவாங்க. இது ஜெயிக்கிற பொண்ணு கீழே விழுந்துருச்சிங்க. என்ன பண்றான்னு ஃபோக்கஸ் பண்ணுது கேமரா. 30 செகண்ட்ஸ் ஆகி, பிள்ளைகளா நீங்க ஒரு வாட்டி உங்களே இப்படி தோல் கொடுத்துக்கோங்க. ஏன் தெரியுமா, இந்த பெரியவங்களை விட என்னை விட நீங்கள் கூடுதலாக சிந்திக்கிறீர்கள், நீங்கள் மிக சிறப்பாக இருக்கிறீர்கள். அடுத்த கட்டத்தில் பியூட்டிஃபுல்லா சிந்திக்கிறேன் பிள்ளைங்க. அந்த சிந்தனை ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எழுதினீங்கன்னா ஃபுல்லாக பாஸ் பண்ணிடுவீங்களா? இப்போ எல்லா டீச்சர்ஸையும் இப்போ என்ன செகண்ட் செமஸ்டரா? செகண்ட் செமஸ்டர், சாரி, இப்போ அதான் முடிஞ்சு போச்சு. செகண்ட் செமஸ்டர் எழுதினீங்க பாஸ் பண்ணிடுவீங்கல்ல. இப்போ எல்லா ப்ரொஃபஸரையும் சேர்த்து அந்த எக்ஸாம் எழுத சொல்லு. கண்டிப்பாக அவங்க சப்ஜெக்டில் ஓரளவு பார்க்குவாங்க, தவிர அடுத்த சப்ஜெக்ட்லலாம் வர முடியாது தானே மேடம். 10th எழுதினாலே மொத்தமாக ஃபெயில் ஆயிடுவோம் நாம. எங்கே ஃபர்ஸ்ட் இயருக்கு போகிறது? இது எதுக்கு தெரியுமா கை தட்டுறாங்க? அவங்க ஜெயிக்க போறாங்களே அதுக்கு இல்ல, நாம தோக்க போறோமே அதுக்கு. இதான் பொறாமைங்கிறது இருக்கு பாருங்க. இன்னும் மேல போற அவ கீழே விழுந்துட்டா, நான் அவளை பாக்குறேன். அவ என்ன தெரியுமா பிள்ளைகளை பண்ணா, அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அழுறாங்க, கண்ணில் தண்ணி இருக்கு, அவமானம், அழுறா. திடீர்னு அந்த கண்ணில் இருக்கிற தண்ணிய அப்படி ஒரு ஸ்டைலா உள்ள அனுப்புனான். உள்ள அனுப்பிட்டு தனக்கு தானே விழுந்துட்டாளாம். தனக்கு தானே ஒரு கைத்தட்டல் இப்படி பண்ணான். பண்ணிட்டு எழுந்திரிச்சிட்டு இன்னொரு காலில் இருக்கிற செருப்பையும் தூக்கி போட்டா. இந்த உடஞ்ச கால் செருப்பையும் தூக்கி போட்டு கான்ஃபிடென்ட்டாக அப்படி நின்று பார்த்துட்டு எந்த வேகத்தில் அவ தன்னுடைய நடைய ஆரம்பிச்சாலோ அதே வேகத்தில் அதே ஸ்டைலில் நடந்து, வெறும் காலில் நடந்து, அந்த பிராம் முழுக்க நடந்து அப்படி வந்து திரும்பி போயிட்டாங்க. உட்காந்து ஐயோன்னு பார்த்து இந்த ஆடியன்ஸ் எல்லாரும் எழுந்து கை தட்டினாங்க. அதே முதல் பரிசு அவளுக்கு கிடைத்தது. திஸ் இஸ் ஆட்டிடியூட். உன்னுடைய தோல்வியிலிருந்து வெளியில் வருவதற்கு நீ எழுந்து நிற்கிறாயா? your attitude is high, your attitude is defined. உன்னுடைய ஆட்டிடியூட் டிஃபைன்டா இருக்கா? உன்னுடைய ஆட்டிடியூட் ஹையா இருக்கா? சில பேர் இருக்கிறாங்க, என்ன உலகம் முழுக்க கூப்பிடுறாங்க பேசுறதுக்கு. ஒரு 4 நாடு பேர் தான் சொன்னாங்க இவங்க. நான் உலகத்துல வந்து ரஷ்யா போகல, ஜப்பான் போகல, சைனா போகல, இன்னும் சைனா பார்டர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். மற்றபடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன் தமிழ் பேசுறதுக்கு. அத்தனை நாடுகளிலும் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் பெருமைக்குரிய விஷயம். போயிட்டு வந்துட்டேன். நான் ஒன்று சொல்லுகிறேன், அந்த பயணத்தினுடைய அந்த பிரயாணத்தினுடைய வெற்றியை சொல்கிறேன். எதற்காக என்னை பேச கூப்பிடுறாங்க தெரியுமா? என்னுடைய ஃபீஸ் என்ன தெரியுமா உனக்கு? என்ன பேச கூப்பிட்டாங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ஹை ஃபீஸ். எனக்கு
அவ்வளோ ஹை ஃபீஸ் கொடுத்து என்னை ஏன் பேச கூப்பிட்றாங்கன்னா, நான் பேசினால் அடுத்தவர்களை உற்சாகம் செய்ய முடியும். நான் பேசினால் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். அது என் பலம். உங்கள் பலவீனம் என்ன சொல்லவா? என்னை போன்றவர்கள் வந்து பேசினால் தான் உற்சாகம் அடைவீர்கள். இது உங்கள் பலவீனம். உங்கள் பலவீனத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செல்ஃப் மோட்டிவேட்டரா இருங்க. ஏமா வரானா ஏமா இல்லை, அந்த பொண்ணு எழுந்திரிச்சு நீ நடந்தால, அப்போ உங்ககிட்ட ஆட்டிடியூட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். எவனாவது வந்து சொன்ன, மச்சான் கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிரும்டா. ஆட்டிடியூட் இஸ் லோ. டேவிட் ஒருத்தர் தான், அவனுக்கு இங்க இருக்கிறானா, நல்ல வேலை அந்த டேவிட் இல்லை நான் சொல்றது, இது கொஞ்சம் கெட்ட டேவிட். போனான், அவனுக்கு பிசிக்ஸ் படித்தவன், அவனுக்கு வாக்கின் இன்டர்வியூவில் இடம் கிடச்சிருச்சு. நேராக போனால் வாக்கின் இன்டர்வியூவில் அவன் செலக்ட் ஆகிட்டான். 40,000 ரூபாய் சம்பளம். அடுத்த நாள் காலையில் ஒரு 250 rupees கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் இது கிடைக்கும், நீங்கள் வாங்கி அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க, 250 rupees கட்டிடுங்க, ஜாயின் பண்ணிடுங்கன்னு. அவன்கிட்ட 250 rupees இல்லை. அவன் அம்மாட்ட கேட்டான் இல்லை, அப்பாட்ட கேட்டான் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டான் இல்லை, பக்கத்து வீட்டுக்கார கிட்ட கேட்டான், யாருமே கொடுக்கல. ஏழை. நேராக சர்ச்சுக்கு போனான். ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னால் உட்காந்தான். இப்போ நம்ம எல்லாரும் தான் டேவிட். ப்ளீஸ் ஃபாதர் கிவ் மீ 250 rupees. உங்களால் தான் நான் படித்தேன், இவ்வளோ வந்தேன், இவ்வளோ பண்ணிட்டீங்க, ஒரு 250 rupees இல்லையே, நீங்கள் எனக்கு கொடுக்கலன்னா நான் எங்கே போவேன், யார்கிட்டையும் கேட்டேன், கிடைக்கலையான்னு கதறான். அது கண்டிப்பாக ஜீசஸ் கிரைஸ்டுக்கு கேட்டிருக்கோம். அதனால தான் அதுக்கு பின்னால் இருந்த ஃபாதருக்கு கேட்டுருச்சு. ஃபாதர் என்ன பண்ணார், உடனே தன் ட்ரங்க் பெட்டி எடுத்து பார்த்தாரு, காசை எடுத்து ஒரு பேக்கில் வச்சு மூணார். நேராக போனார். மிஸ்டர் டேவிட். Yes, father. You are David? Yes, father. Somebody wants to give this envelope to you. Who is that, father? I don't know. Thank you, father. எடுத்துட்டு வந்து வெளியில் பிரித்து பார்க்குறான். அவர் உள்ளே வச்சது 200 ரூபாய். அவர்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லாருமே டேவிடா. இப்போ என்வெலப்பை பிரித்து பார்க்குறோம். எவ்வளோ இருக்குது? எவ்வளோ இருக்கணும்? திஸ் இஸ் யுவர் ஆட்டிடியூட். எவ்வளோ இருக்கணும்? 250 rupees இருக்கணும். கொடுத்து வச்சிருக்கிற நீ இருக்கணும். 250 rupees இருக்கணும். 200 rupees கிடைச்சது பிச்சை, இறைவன் போட்ட பிச்சை. அதுவே ஜாஸ்தி. உனக்கு 1 ரூபா கூட கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்த 200 rupees கிடைச்சது. எவ்வளவு உனக்கு தேவைன்னு நான் கேட்கல, எவ்வளோ இருக்கணும்னு கேட்டேன். எவ்வளோ இருக்கணும்? 250 இருக்கணும். 250 இருக்கணும் உனக்கு. திஸ் இஸ் யுவர் ஆட்டிடியூட். நான் தான் சொன்னேன், கிராட்டிடியூட் இல்லாத பொழுது ஆட்டிடியூட் எப்படி வரும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை பற்றிய கிராட்டிடியூட் முதல்ல வை, அப்புறமா ஆட்டிடியூட் வரும். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இந்த விஷயம் வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. உன்னை மிக உயர்ந்த ஒரு சிகரத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்றேன். நான் ரொம்ப மரியாதை செய்கிற ஒரு கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் இருக்கிறார். கிரிக்கெட் உலகத்தின் கடவுளாம். எனக்கு அந்த வார்த்தை, அதான் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் அந்த வார்த்தையின் மீது எனக்கு பயங்கர ஒரு வைப்ரேஷன். அப்படிதான் சொல்லணும். கிரிக்கெட்டின் கடவுள் அங்க நிக்கணும். खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டா கனவு மொழி வந்துருது பாரு. உன்னை நீயே எந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை படைக்கின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும், சொல் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத. அப்படி நிக்கணும். அந்த அளவுக்கு நிக்கிறாங்க. அவன் என்ன ஆட்டிடியூடு அவன்கிட்ட. நான் அவனுடைய ஆட்டிடியூட் ஒன்று சொல்றேன், நீ உண்மையா சொல்றேன், நீ இதை உள்வாங்கிட்டேன்னா இன்னைக்கு ராத் தூங்க மாட்டேன். அவன் சவுத் ஆப்பிரிக்கால, நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் விளையாடுறான். தந்தி அவனுக்கு இது வருது, மெசேஜ் வருது, அவங்க அப்பா இறந்துட்டார். அவன் கீழே இறங்கி வரான், வந்துட்டான், இந்தியா வந்துட்டான். காலையில் ஃபியூனரல் நடக்குது, சாயந்தரமே திரும்பி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டாங்க. அஸ்தி கலக்கல. நீங்க யூடியூப்ல போய் சவுத் ஆப்பிரிக்காவில் அவன் ஆண் நாட்டத்தை பாருங்க. அஸ்தி கலக்காம போனவன். எல்லாரும் கேட்டாங்க, அப்பாவுடைய அஸ்தி கலக்காமல் அவன் வந்து விளையாட்டுன்னு ஓடுறான் பாருங்கன்னு. அவன் போய் அங்க விளையாடினாங்க. அன்றைக்கு தான் அவன் தன் வாழ்க்கையில் இரட்டை சதம் அடித்த அந்த நாள் அன்னைக்கு தான். அன்னைக்கு அடிச்சாங்க. அதை அடிக்கும் பொழுது அந்த கேமரா க்ளோஸ் அப்ல இருக்கும். நீ அந்த க்ளோஸ் அப்ல போட்டு பார். நான் வரலாறு சொல்லுகிறேன், நான் ஆட்டிடியூட் சொல்லுகிறேன். நல்ல க்ளோஸ் அப்ல பார்த்தா அவன் என்ன தெரியுமா அங்க செய்வான், அதை அடிச்சு முடிச்ச உடனே யாரையும் பார்க்கலங்க. அவன், நான் அவனை பார்த்தேன், அவன் யாரையும் பார்க்கல. அவன் தன்னுடைய ஹெல்மெட்டை கழட்டி
அப்படி மேலே பார்த்தாங்க, அவன் கண்ணில் கண்ணீர் போயிட்டு இருக்கு. அவன் மனசில் என்ன சொன்னான் தெரியுமா? நான் உணர்வோடு இருக்கிறதுனால், மொழியின் மீது சொல்லின் மீது நான் தவமாக இருப்பதனால் அவனுடைய வார்த்தைகள் எனக்கு புரிஞ்சுதுங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அப்பா, உன் அஸ்தி இன்னும் கரைக்காமல் இருக்கிறது, அந்த அஸ்தி கரைத்தால் நீ முக்தி அடைஞ்சிருவேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் அப்பா, உனக்கான அஞ்சலியை நான் செலுத்துவது அந்த அஸ்தியின் கரைச்சலில் இல்லை. இதோ நான் இரட்டை சதம் அடித்து இந்த உலகத்திலேயே உன்னுடைய பிள்ளை நான் என்று நிரூபித்தேனே, இப்பொழுது நான் செலுத்தினேன் என் அஞ்சலியைன்னு சொன்னான் பாரு. தட் இஸ் ஆட்டிடியூட். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொன்னா, பிள்ளையில ஜெயிக்கிற ருசி எனக்கு தெரியும். எனக்கு குதிரை ரொம்ப பிடிக்கும். குதிரைக்கு பேரு, அதுக்கு பேரே அது எரான்னு சொல்லுவாங்க. அதை ஹார்ஸ் பவர். என்னத்துக்காக, எதுக்காக அப்படி பவர்ஃபுல்லாக இருக்கணும்? பவர்ஃபுல்லாக இரு. நான் இன்னொரு ஒரு சைக்காலஜியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நான் ரொம்ப 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 விரும்பி பார்க்கறது என்ன தெரியுமா? ரொம்ப விரும்புறது இந்த உயிர்கள் இருக்குல்ல, இந்த உயிர்கள் தொட மாட்டேன், ஆனால் ரொம்ப ரொம்ப பார்ப்பேன் அதை. ஏன் தெரியுமா? எதுவாக இருந்தாலும், அது பாம்பாக இருந்தாலும், பல்லியாக இருந்தாலும், பன்னியாக இருந்தாலும், மாடாக இருந்தாலும், கழுதியாக இருந்தாலும் பார்ப்பேன். ஏன் தெரியுமா? பார்த்தா இது பாம்பு, இது பன்னி, இது பல்லி, இது நாய், இது குதிரைன்னு தெரியுது. மனிதர்களை பார்த்தா தெரியலை, யார் எப்படின்னு தெரியலை. இது தெரியுது, பட்ட வெளித்தமாக இருக்கு, உயிர் தன்மையோடு இருக்கிறது. இது நான் சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கலிஃபோர்னியாவில் இருக்கு, யூஎஸ். பேசுறதுக்காக போகிறேன். பேசி முடித்த உடனே ஆர்கனைசர்ஸ் சொன்னாங்க, மேடம் உங்களுக்கு ஃப்ளைட் இன்னும் 2 days இருக்கு. அங்கே இட்ஸ் சிட்டி ஆஃப் ஜோரோ. ஜோரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? த ஹீரோ. ரொம்ப நல்ல ஒரு ஊருங்க. கடல் டீப் சி டைவ் இருக்குது, நீங்கள் அதுக்கு போகலாம். இல்லைனா ஜூ இருக்குது, அதுக்கு போகலாம். நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு. எனக்கு டீப் சி அதிலெல்லாம் போகிறதுக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா வீட்டுக்கு போகணுன்னு எனக்கு ஆசை. அதனால் நான் ஜூக்கு போகிறேங்க அப்படின்னு. கூட 2 பேர் டிசிஷன் மேக்கிங் இல்லை. பர்வீன் என்ன சொல்கிறாங்களோ அங்கேயே போகிறோம். நான் வாங்க போகலாம். 15 கிலோமீட்டர் நீங்கள் போவீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த காலேஜுக்கு வரதுக்கு பேசுகிறதுக்கெல்லாம் ஏன் தெரியுமா? என்றைக்காவது நான் அந்த மாதிரி கலிஃபோர்னியாவிலையோ இல்லை சால்ட் லேக் சிட்டிலேயோ யூத்தாவிலையோ இல்லைனா ஹூஸ்டன்லேயோ எங்கேயாவது இருக்கும் பொழுது, ஆஸ்திரேலியாவில் சிட்னிலேயோ மெல்பர்ன்லேயோ பிரிஸ்பேன்லேயோ இருக்கும்போது, மேடம் அக்னி காலேஜ்க்கு அன்றைக்கி வந்தீங்களே, நான் அந்த காலேஜில் தான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், எப்போ மேடம் உங்களுக்கு ஃப்ளைட் சொன்னாங்களே நைட்டுன்னு சொல்லிட்டு, நான் காரில் ட்ராப் பண்ணிவிடுவான்னு நீ கேட்டுற மாட்டியா? அதுக்கு தான் கேட்பேன். அப்படி சந்திச்சிருக்கேன், பிரான்ஸில் சந்திச்சிருக்கேன், அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவில் சந்திச்சிருக்கேன், சிட்னியில் சந்திச்சிருக்கேன். அந்த ஆசை தான் போனேன். 15 கிலோமீட்டர் நீங்கள் போவீங்க பாருங்க, 15 கிலோமீட்டர். அப்பாப்பா என்ன ஜூங்க, என்ன ஜூ! உலகத்தில் இருக்கிற எல்லாம் வச்சிருக்கிறான். த கிரேட்டஸ்ட் ஜூ அண்டர் த ஸ்கை. நான் சிகாகோ பார்த்துருக்கேன், நான் ஆஸ்திரேலியாவில் பார்த்துருக்கேன், நான் எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்கேன், பாரிஸில் பார்த்துருக்கேன், இந்தியாவில் எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்கேன். என்ன ஜூங்க, என்ன மாதிரியான கட்டமைப்பு, எப்படி மேனேஜ்மெண்ட், என்ன பியூட்டிஃபுல். பார்த்துட்டு வரேன். 3 மணி நேரம் பார்த்தோம். கூட கொஞ்சம் வயசானவங்க. நான் நடப்பயிற்சி இருக்கிற ஆளுன்ற, யோகா பண்ணுற ஆளுன்றதா, நான் ஷூ மாட்டிக்கு நான் நடந்துக்கிட்டே இருந்தேன். அவங்களால முடியல. அவங்க ஒரு வாட்டி நின்றுட்டாங்க. போகலாமா? நாங்கள் சரி போகலாம், என்ன பண்ணுறது போகலான்னு திரும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் இருந்தது. எனக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்குங்க. சிவசிவான்னு யாரோ சொல்கிறாங்க. சிவனுக்கு பிடித்தமானது அதுதானே? பயத்தில் சொன்னீங்களா? சிவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சிவா பேரை சொல்கிறாங்க, சிவாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா, நான் சொல்கிறது பரமசிவன். எனக்கு பாம்பை பார்க்க தான் பிடிக்கும். எனக்கு கலர்ஃபுல்லாக. எனக்கு பாம்பு ஏன் தெரியுமா பிடிக்குங்க? அது 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 120 வருஷத்துக்கு மேலே உயிர் வாழுது. ஒரு நாளைக்கு 4 இல்லைன்னா 5 முறை தான் மூச்சு எடுக்குதுங்க. அது அவ்வளோதான். அப்படி எடுத்து வச்சுக்கோ, விடாது. நீ சீண்டனா ஒன்று விட்டுடும். அதுக்கு எவ்வளோ குறைவாக நீ மூச்சு எடுக்கிறியோ லைஃப்பில், அவ்வளோ ஆயுசு உனக்கு. உன் லைஃப்பில் எழுதியாச்சு இத்தனை கோடி மூச்சு தான் உனக்குன்ட்டு. எவ்வளோ சீக்கிரம் நீ எடுத்துட்டேன்னா அவ்வளோ சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். மெதுவாக எடுக்கணும். இதுதான் யோகா பயிற்சியில் சொல்லி கொடுக்குறது. மெதுவாக இருக்கணும். 72 பீட்ஸ் தான், அவ்வளோதான், அதுக்குள்ளே இருக்கணும். அப்படியே ஹைப்பர் டென்ஷன் ஆகிட்டேன்னா சீக்கிரம் டாட்டா பை பை. ராம் நாம் சத்திய அஷதன் லா இலாஹா இல்லல்லாஹ் தான். என்ன பண்ணுறது? அதை பார்த்தேன் நான். போகலாம். எனக்கு நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த ஆள் என்ன மேடம் போகலாம்? இல்லை, அந்த ஸ்னேக் பார்க்னு இருக்குது, அதுக்கு போகலாம். அவருக்கு அந்த அந்த அது $15 உள்ளே போனோன்னா.
மொத்தமாக பார்த்தா $45 ஆகிடும். அவரும் வரணும் உள்ள. அப்போ வந்து $60 ஆகிடும். $60 இதுக்குன்னு செலவு பண்ணணுமான்றதுல அவர் கொஞ்சம் யோசிக்கிறாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பட் ஐ ஹேவ் டாலர்ஸ், இந்த சிங்கிள் டாலர் நான் வச்சிருப்பேன் கையில் எப்போவுமே வெளிநாட்டுக்கு போனால். நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், என்னுடைய டிக்கெட் நான் வாங்கிக்கிறேன், நான் ஐ வாண்ட் டு see that. என்னை மோட்டிவேட் பண்ணுறாரு அவர், நான் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. அதுவா மேடம், அது ஒன்றும் இல்லை மேடம், அது உள்ளே போனீங்கன்னா எந்த பாம்புக்கும் வந்து கூண்டு கிடையாது மேடம். சரி, அப்புறமா போனீங்கன்னா திரும்பி வர முடியாது மேடம், கதவு மூடிடும். சரி, போகலாமா மேடம்? அந்த 2 பேர் பரவாயில்ல போகலான்னு நினச்சிட்டு இருந்தவங்க 2 பேரும் வந்து, நோ பர்வீன், ஐ திங்க் ஐ எம் வெரி டயர்ட், நாங்கள் ரூமுக்கு போகிறோம், நீங்கள் வேணால் பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு. என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அதை பார்க்க போகிறேன். நேராக அவரும் 2 டிக்கெட் வாங்குறாருன்னு நினச்சிட்டு அவர் என் கூட ஆர்கனைசர் வந்துட்டு என் டிக்கெட் ஒன்று கொடுத்தாரு. ஏன் சார் என்கிட்ட கொடுக்குறீங்க? இல்லை மேடம், தனித்தனியாக தான் போகணுன்னு. அவர் நான் போனேன் பாருங்க, டக்குன்னு கதை முடிச்சு அந்த ஆள் டிக்கெட்டை வாங்கலை, என்னை மட்டும் உள்ளே விட்டார். எனக்கு அந்த பாம்பு ஏன் பிடிக்கும் தெரியுமா? பாம்புனுடைய ஆட்டிடியூட், அது ரொம்ப மெதுவாக இருக்கும், பயங்கர ஷார்ப், அப்படி எகிரி அடிக்கும் பாருங்க. வேற எந்த கிரியேச்சருக்கும் இல்லாத ஒரு தன்மை வந்து ஃபாஸ்ட்னஸ் வந்து பாம்பு, பயங்கர ஃபாஸ்ட். எப்படி அடிக்கணும் தெரியாது, எந்த பக்கம் எகிறணும் தெரியாது, எவ்வளோ ஹைட்டுக்கு அது வரும்னு நீ கால்குலேட்டே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அடிக்கும் அது. அப்புறமா மற்ற வெனமை விட இது ஏன் ரொம்ப கூடுதல் வெனம்னா, மற்றதெல்லாம் அடித்தோம்னா ரத்தத்தில் கலக்கும். இது என்ன பண்ணோம்னா உன்னுடைய எல்லா ஆர்கனையும் ஒன்று உன்னுடைய ரத்தத்தை கிளாட் பண்ணும். உனக்கு ரத்தம் கிளாட் பண்ணுறது நல்லா இருந்துச்சுன்னா ரத்தத்தை தின் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா கிட்னி அடிக்கும், கிட்னி அடிக்க முடியலன்னா மூளை அடிக்கும், மூளை அடிக்க முடியல இதயத்தை அடிக்கும். அது வந்து பயங்கரமான வெனம் அது. நான் அதை பற்றியும் யோசிக்கிறேன். ஆனால் அதை ஏன் வந்து சாத்தான்னு சொல்கிறாங்க, அதை ஏன் சாமின்னு சொல்கிறாங்க, அதே யோக முத்ரன்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் எனக்கு நிறைய கேள்விகள். அதனால் எனக்கு பாம்பை பார்க்குறது பிடிக்கும். இதுக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியாது, இருந்தாலும் பாம்பை பார்க்குறது பிடிக்கும். உள்ளே போகிறேன், எப்படி சொல்கிறதுண்ணா, இந்த பக்கம் தண்ணி பாம்பு, விஷம் இல்லாத பாம்புன்னு ஆரம்பிக்குதுங்க காட்சி. மை குட்னஸ், மை சில்ட்ரன், எப்படி நான் சொல்லுவேன், அப்பப்பா அவ்வளோ பாம்புகள் பார்த்துட்டு தண்ணி பாம்பு பார்க்கும்போதே வேர்த்திருச்சு எனக்கு. அதுக்கு அப்புறமா பைத்தான், அனகோண்டா இதெல்லாம் பார்க்குறேன், அதை பார்த்துட்டு அப்படியே போகிறேன். அதுக்கப்புறமா கலர்ஸ் என்ன நினைக்க முடியாத அளவு கலர்ஸ், ப்ளூ, ரெட், கிரீன், எல்லோ, அத்தனையும் கீழே தான் கிடக்குது. ஆனால் என்ன தெரியல, மேலே ஏறி வேணா ஒரு பிராம் மாதிரி கதை நடந்துகிட்டு இருக்கோம். நான் போயிட்ட முடிஞ்சுதுங்க. வேர்த்து விறுவிறுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்போடாப்பா நாம் நடக்கிறதெல்லாம் இருட்டாக இருக்குது, அது மேலே வெளிச்சமாக இருக்குது, நமக்கு கடிக்குமா கடிக்காதா, வருமா வராதானோ தெரில. ஒரு பயங்கர அட்வென்ச்சராக இருந்தது. போய் முடிக்கிறேங்க. ஒரே ஒரு கூண்டு, அந்த கூண்டில் ஒரே ஒரு ஸ்னேக். கோடிக்கணக்கான ஸ்னேக்ஸை பார்த்து முடிச்சு 3 கிலோமீட்டர், கோடிக்கணக்கான பாம்புகளை பார்த்து முடிச்சுட்டு திறந்த வெளியில பார்த்துட்டு ஒரு ஸ்னேக்கை ஒரு கூண்டில் பார்த்தா இப்படி இருக்கும், ஒன்னே ஒண்ணுங்க. அது மேலே போட்டு 2000 ஸ்க்ரோலிங் போகுது பின்னால, பாயிண்ட்ஸ் ரேடியேஷன்ல. கிங் கோப்ரா அப்படி நிக்குதுங்க. அது வேற, நம்ம இதுல பார்ப்போம்ல கராத்தே கிட்ல, இந்தோ பெருசு அப்படி நிற்குமே. அப்படி எழுந்து அவர் ஃப்ளாஷ் வரும்போது அங்கே ஒரு 4-5 பேர் நிற்கிறாங்க. அப்படி நிற்கிறாரு, வந்து ஃப்ளாஷ் பண்ணும்போதெல்லாம் அப்படி திரும்பி பார்க்குற, என்ன கம்பீரம், இந்த அளவுக்கு இதை விட நல்லா இப்படி இருக்கார், இவ்வளோ ஹைட்டாக வர்றார். அப்படி திரும்பி அப்படி பார்க்குறாரு. அந்த கம்பீரத்தை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேன். நான் பார்த்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு எதுக்காக இவரை கூண்டில் போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா, நீ கடந்து வந்தாயே கோடிக்கணக்கான பாம்புகள், அதுதான் இதற்கு உணவு. ஏங்க இப்போ பெஸ்ட் பெட்டர்லாம் கிடையாதுங்க, எக்ஸலன்ஸ், தி பெஸ்ட், தி எக்ஸலன்ஸ் தான். இப்போ கீழெல்லாம் நீ காம்படிஷன், நீ வந்து எது சொன்னாலும் அதுக்கு பக்கத்தில் இன்னொன்று வந்து நிற்குது. இன்னைக்கு எக்ஸலன்ஸ் காட்டணும், நீ எக்ஸலன்ஸ் காட்டலன்னா உன்னால் முன்னேறவே முடியாது. படிக்கு அது நிற்கிதுங்க. அப்படி நீ இத்தனை கோடிக்கணக்கான பாம்பு பார்த்தால, இதெல்லாம் சாப்பிட்றது அதான். அதனால தான் அது கிங் கோப்ரா அப்படி நிற்கிறார். சரி போகலான்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒரு குட்டி கூண்டு இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. இதுக்காவது 4-5 பேர் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு ஒரு 40 பேர் நிற்கிறாங்க. என்ன என் கண் பார்வைக்கு தெரியல, அந்த 40 பேர் அங்கே நிற்குதுங்க கூண்டு, இங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காங்க. இஸ் அ க்ரௌட் புல்லருங்க. என்ன அது அந்த பாம்பு, என்ன 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 வித்தியாசம் இருக்குது அந்த பாம்புக்குன்னு தேடுறேன்,
பாம்புலாம் ஒன்றும் இல்லை அதில். தேடுறேன், குட்டி, பாம்புனுடைய குட்டி பிளாக்காக இருக்குதுங்க, சின்னதாக இருக்குது. எவ்வளோ வேகம்! நான் என்ன சொல்கிறேன் அதனுடைய வேகத்தை? அங்கே நிற்குது, இங்கே நிற்குது, பறந்துக்கிட்டு இருக்குங்க. அது பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். எல்லாரும் வந்து தூரமாக நிற்கிறாங்க, ஏன்னா அடிச்சிருமோன்ட்டு பயத்தில் அப்படி நின்று ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. என்னம்மா பவர், என்ன எனர்ஜி பார்த்துட்டு இருக்கிறேன். எதுக்காக இதை கிங் கோப்ராக்கு மேலே போட்டிருக்காங்க? ஒன்றே ஒன்று தான். அந்த பாம்பு குட்டிக்கு பேர் பிளாக் மாம்பா, சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்னேக். என்ன குவாலிட்டி தெரியுமா? அந்த ஸ்னேக்கை விட ஏன் தெரியுமா இது தலை மேலே நிற்குது? ஒரே ஒரு குவாலிட்டி தான். இதுக்கு வந்து 2000 குவாலிட்டி இருக்குது. அதுக்கு அந்த குவாலிட்டிலாம் இல்லை, சிங்கிள் குவாலிட்டி. ஸோ கிங் கோப்ராவுக்கு தலை மேலே என்ன குவாலிட்டி? இது கிங் கோப்ராவை கொல்லும் பாம்பு. That is excellence. 1000 பேர் கிங் கோப்ராவா இருக்கட்டும், நீ பிளாக் மாம்பாவா இரு. நீ 496, நான் 497. That is excellence. நான் 497, நீ வந்து கிங் கோப்ரா 498 பிளாக் மாம்பா. உன்னை நீயே ஜெயிச்சு வரணும்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளங்களிலும் உன் காலடிக்கு கீழே போட்டா அப்படி நிக்கணும் மேலே. அப்படி நிற்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்தால் நாம எக்ஸலண்டா இருக்கோம்னு அர்த்தம். இன்றைக்கு உலகத்தில் நாம் எக்ஸலண்டா தான் இருக்கணும். அந்த 1 பாயிண்ட் தான் வந்து எக்ஸலன்ஸ். அந்த 1 பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கணும்னா நமக்கு கிராட்டிடியூட், நமக்கு ஆட்டிடியூட், நமக்கு டிசிப்ளின், நமக்கு லேர்னிங், இது 4 நமக்கு இருக்கணும். இது 4 இருந்தால் நாம் நிச்சயமாக பிளாக் மாம்பாவாக இருக்கும். நான் இறை வேட்கை கொண்டவள், நான் இறை மீது நம்பிக்கை கொண்டவள். அந்த ஒரு மமதையில் சொல்கிறேன், நான் அடுத்த முறை உன்னை சந்திக்கின்ற பொழுது நீ சில வெற்றிகளையும் உச்சங்களையும் அடைந்திருப்பாய், நானும் சில வெற்றிகளையும் உச்சங்களையும் தொட்டிருப்பேன். அதை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நாளாக அந்த நாள் அமைய